மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் கால்நடை வளர்ப்பு அக்காலம் முதல் இக்காலம் வரை மண் பாதுகாப்பிற்கும் ஏனைய பொருட்கள் தயாரிப்பிற்கும் ஏற்றதொரு தொழிலாக அமைந்தது. கறவை மாடு வளர்ப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி பால் உற்பத்தியை நவீனப்படுத்தும் நோக்கோடு தமிழ்நாடு கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகம் பல தொழில்நுட்பங்களை பண்ணையாளர்களுக்கு தனது பயிற்சி நிலையங்கள் மூலம் விரிவாக்கம் செய்து வருகின்றது. அவ்வகையில் மதுரை மாவட்டம் வடக்கு வெளி வீதியை சார்ந்த வி பார்த்தசாரதி தரும் விளக்கத்தினை காணலாம். இந்த மாட்டுப்பண்ணை என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமாக அமைக்கப்பட்ட ஒரு மாட்டுப்பண்ணையாகும். இங்கு வளர்க்கப்படக்கூடிய இனங்கள் என்பது ஜெர்சி மற்றும் ஓர்ஸ்டைல் ஃப்ரீஷன் இவைகளுடைய கூட்டு கலப்பினங்களில் இருக்கக்கூடிய அந்த மாடுகள் தான் முக்கியமாக வளர்க்கப்படுது. சுமார் இங்கே 130 மாடுகள் இருக்கின்றன. அதிகபட்சமாக சக்திங்கிற மாடு 22 லிட்டர் கறக்குது. இந்த மாட்டுப்பண்ணையில் 4 பகுதி இருக்கின்றன. பால் கறக்கும் பகுதி, குட்டிகளை பராமரிக்கின்ற பகுதி, இனப்பெருக்கத்துக்கு உள்ள மாடுகளின் பகுதி மற்றும் அந்த காளைகளினுடைய பகுதி என்று 4 பகுதிகள் இருக்கின்றன. இந்த மாட்டுப்பண்ணை விவேகானந்தா கல்லூரி, ராமகிருஷ்ண ஆசிரமம் மற்றும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கால்நடை அறிவியல் கல்லூரி அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்புடனும் அவர்களுடைய ஆலோசனைகளையும் இங்கே பெற்று அவர்களுடைய மக்கள் எல்லாரும் இங்கே வந்து அடிக்கடி இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு தங்களது நல்ல ஆலோசனைகளையும் அறிவாற்றல்களையும் அவர்களுடைய சிறந்த ஆராய்ச்சி முடிவுகளையும் இங்கே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த பால் பண்ணையின் முக்கிய பொருளான பால் கல்லூரிக்கும் இங்கு இருக்கக்கூடிய அந்த குவார்ட்டர்ஸில், அதாவது தங்குமிடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீதி பால்களை மதுரையில் உள்ள பால் பண்ணைக்கு அனுப்பப்படுகிறது. அந்த மாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த மாட்டுச்சாணம் இவைகள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பயோகேஸ் பிளான்ட்டு எரிவாயு சாணத்துக்கு உபயோகப்படுத்துகிறது. அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகளையும் மற்ற கழிவுகளையும் வெர்மி கம்போஸ்டிங் மண்புழு உரத்திற்கு பயன்படுகிறது. ஆகவே இந்த மாட்டுப்பண்ணை என்பது ஒரு முழுமையான விஞ்ஞானமான இயற்கையை சார்ந்த ஒரு மாட்டுப்பண்ணையாக அமைக்கப்படுகிறது. மேலும் ஒரு தகவல் என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய இந்த 127 ஏக்கர் இந்த ஆசிரமத்துக்கு சேர்ந்தது. இந்த 127 ஏக்கர்லேயும் கிட்டத்தட்ட இந்த எரிசாணம், அதில் இந்த மண்புழுவினுடைய உரத்தினுடைய சாணங்களை போட்டு தான் இப்போ விவசாயம் முக்கால்வாசி நடந்துகிட்ருக்கே தவிர, அப்பப்போ ஏதாவது வேணால் கொஞ்சம் இந்த பூச்சி மருந்துக்காக வேணால் அந்த ரசாயன பொருட்களை உபயோகப்படுத்துவார்களே தவிர மற்றபடி எல்லாமே இந்த மாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சகவியமும் இங்கே தயாரிக்கப்படுகின்றது. இந்த பஞ்சகவியத்தை எடுத்து பூச்சி மருந்துகளுக்கு பதிலாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அனைத்து நிகழ்வுகளும் இங்கே நடக்கக்கூடிய அந்த மாட்டு சம்பந்தமான பொருட்கள் அனைத்தையுமே இந்த மாட்டு பண்ணையிலிருந்து எடுத்து அதை எடுத்து அப்படியே நேராக வயக்காட்டு விவசாயிகளுக்கு உபயோகப்படுத்தி, விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களை மாணவர்களுக்கு உபயோகப்படுத்தி அது ஒரு கூட்டு பண்ணையாக இது நடந்து கொண்டு வருகிறது.